ராதா 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 ராதா, என்ன விஷயம்? இன்று இந்த பெண் ஏன் இவ்வளவு கவலையுடன் காணப்படுகிறாள்? அத்தை, நான் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கவில்லை, நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். எனது ராதை பெண் என்ன சிந்தித்துக் கொண்டிருக்கிறாள்? அத்தை, ஆபத்து சூழ்ந்தது, ஆனால் எதுவும் நேரவில்லை என்றாலும் யாரோ எங்கள் மீது தாக்குதல் நடத்தியது உண்மைதான். எங்கள் மீது தாக்குதல் நடந்திருந்தால் கண்ணன் எங்களை எப்படி காப்பாற்றினான்? தாக்குதல், ஆபத்து, காப்பாற்றியது கண்ணனா? என்ன நீ என்ன சொல்ல வருகிறாய் செல்ல பெண்ணே? எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. அத்தை, எனக்கே எதுவும் புரியாமல் இருக்கும் போது தங்களுக்கு எப்படி புரிய போகிறது? ஆனால் நான் யார்? ராதா. அதனால் நான் இந்த புதிரை விடுவித்தே தீருவேன். சும்மா அப்படி எடுத்தால் மட்டும் போதாது கண்ணா, என்னை போல கட்டையை சுழற்றி காட்டு. சரி பலராமண்ணா. இடையனே, நான் உன்னிடம் முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருக்கிறது, அதனால் வா என்னோடு. ஆனால் இப்பொழுது என்னால் வர முடியாது. இந்த கட்டையை நான் சுழற்சி காட்ட வேண்டும். அப்படித்தானே பலராமண்ணா? கண்ணா, நான் ராதா. எனது அப்பாவிடம் 1,00,000 பசுக்கள் இருக்கின்றன. நான் பேசும்பொழுது என் பேச்சை தான் கேட்க வேண்டும். நான் யாருடைய பேச்சும் கேட்க மாட்டேன். நான் வா என்றால் நீ வந்துதான் ஆக வேண்டும். அட அட பலராம் தம்பி, எனது மாட்டு வண்டி பாதையின் குறுக்கே சிக்கிக் கொண்டது. வாருங்கள், வந்து அதை எடுத்து விடுங்கள். கோகுலத்தில் எந்த பலம் பிரயோகிக்கும் காரியமாக இருந்தாலும் பலராமனின் உதவி இல்லாமல் நடக்கவே நடக்காதே. சரி வாருங்கள் மாமா. கம்சன் அனைவர் முன் என்ன பேசினாலும் என்ன செய்தாலும் அவனுடைய உண்மையான நோக்கம் அதற்கு நேர்மாறாக இருக்கும். அவன் பிராப்தியை விடுவித்திருக்கிறான் என்றால் அதற்கு ஒரே ஒரு அர்த்தம்தான், அவன் பிராப்தியை கொல்ல விரும்புகிறான். அக்ரூரரே, நாம் பிராப்திக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால் நீங்கள் செல்லுங்கள், சென்று எப்படியாவது பிராப்தியின் உயிரை காப்பாற்றுங்கள். அக்ரூரரே, விரைவாக செல்லுங்கள், செல்லுங்கள், அல்லது ஆபத்து ஏற்பட்டுவிடும். சோளம் மிகவும் சுவையாக இருக்கிறது. கோபிகையே, இதோ நீயும் சாப்பிடு. கோபிகையே, நீ என்னை இங்கு அழைத்து வந்து சோளம் உண்ண கொடுத்தாய், அதற்காக மிகவும் நன்றி. இப்பொழுது நான் செல்கிறேன் கோபிகையே. நில்லிடையனே, நான் உன்னை சாப்பிடுவதற்காக இங்கே அழைத்து வரவில்லை. பிறகு நான் உன்னை அழைத்து வந்ததின் நோக்கம் நான் உன் உண்மையை அறிவதற்காக. கூறு, நேற்று நீ என்னிடமும் உன் தோழர்களிடம் ஏன் பொய் சொன்னாய்? பொய்யா? நான் எப்பொழுது பொய் சொன்னேன்? கோபிகையே, நான் எந்த பொய்யையும் சொல்லவில்லை. நான் யார்? ராதா. நான் நினைப்பது சரியாகத்தான் இருக்கும். நமக்கு ஆபத்து நேர்ந்ததென்றால் நேர்ந்ததுதான், நேர்ந்ததுதான். நான் கூறுவது என்னவென்றால், நீ எங்கள் உயிரை காப்பாற்றியுள்ளாய். இதற்கு அர்த்தம் வேற என்ன இருக்க முடியும்? நீதான் எங்களை காப்பாற்றினாய். ஆனால் ஒன்று மட்டும் தான் எனக்கு புரியவில்லை. எப்படி, யாரால், ஏன் நேர்ந்ததென்று, யார் நம் மீது தாக்குதல் நடத்தியதென்று. அவனுக்கு ராதையிடம் என்னதான் வேண்டும்? கண்ணா, நீ இப்பொழுது உண்மையை சொல்லித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் நான் ராதா. அது மட்டுமல்ல, எனது அப்பாவிடம் 1,00,000 பசுக்கள் இருக்கின்றன. அதனால் யாரோ பசுக்களை திருடன் அனுப்பியிருக்கலாம். உட்கஜனால் பேரழிவு ஏற்படுவதற்கு முன்பு நான் பிரபுவிடம் உண்மையை சொல்லியாக வேண்டும். நாராயண பக்தன் ஸ்ரீதரனே, நான் இதைத்தான் விரும்பினேன். ஒரு வாய்ப்பு, அந்த பாலகனை கொல்லப் போகும் வாய்ப்பு உன்னால் எனக்கு கிடைக்கப் போகிறது. கோபிகையே, நீ ஏன் இவ்வளவு யோசிக்கிறாய்? இதோ இந்த சோளம் சாப்பிடு. கோபிகையே, என் தாய் சொல்லுவாள், நமக்கு பசி எடுத்தால் அப்பொழுது தேவையில்லாத எண்ணங்கள் ஏற்படுமாம். அதனால் நீ இந்த சோளம் சாப்பிடு. இடையனே, இதை நீ உண்பதற்காக நான் கொண்டு வந்தேன். நீ ஏன் சாப்பிடு. அது எப்படி? இன்று என் மீது இவ்வளவு அக்கறை? அது
அது ஏன் கோபிகையே? ஏனென்றால் நீதான் எங்களை காப்பாற்றினாய். நான் யாருக்கும் நன்றி கடன் பட்டிருக்க விருப்பமில்லை. அது என் உயிரை காப்பாற்றியவனாக இருந்தாலும் சரி. அது சரி. அப்படி என்றால் உன் உயிரை காப்பாற்றியதற்காக இந்த சோளமா? இப்படியெல்லாம் உன்னால் தான் முடியும் ராதா. இடையனே, நான் ராதா. எனக்கு தெரியும் நான் என்ன செய்கிறேன் என்று. என்னால் செய்ய முடியாத காரியம் என்று எதுவும் இல்லை. இப்போது அதிகம் பேசிக் கொண்டிருக்காதே. நேரடியாக என் கேள்விகளுக்கு பதில் சொல். என்ன? எதற்கு? எப்படி? ராதாவின் கேள்வி உனக்கு புரிந்து விட்டது. சரி, இப்போது பதில் சொல். எப்படி நீ எங்கள் உயிரை காப்பாற்றினாய்? இப்படி கேள்வி கேட்டால் எனக்கே எதுவும் தெரியாது. இந்த தாக்குதலை யார் நடத்தியது, எதற்காக என்று. ஆனால் இந்த வாயாடிக்கு நான் எப்படி புரிய வைப்பது? இடையனே, ஏன் அமைதியாக இருக்கிறாய்? பதில் சொல் எனக்கு. கோபிகையே, அம்மா சொல்லுவாள், சில கேள்விகளுக்கு பதில் நாம் மௌனமாக இருப்பதுதானாம். கண்ணா, நான் யார்? ராதா. நான் தான் கேட்டேனே, எனக்கு பதில் சொல் என்று. நீ கூறிதான் ஆக வேண்டும். அது மட்டுமல்ல, நான் கொடுத்த உணவையும் தின்று விட்டாய். அதனால் நீ பதில் கூற வேண்டும், கூறியே ஆக வேண்டும். ராதா, என் செல்லமே. அத்தை என்னை தேடுகிறார். இடையனே, இன்னும் நமது பேச்சு முடிந்து விடவில்லை. இப்பொழுதே வருகிறேன். அதுவரை நீ இங்குதான் இருக்க வேண்டும். சரியான வாயாடி கோபிகை. நாராயணா, நாராயணா. பிரம்மதேவரே, தாம் இங்கு என்னை பார்க்கவா? ஆம் பிரபு. உங்களை ஒரு முறை ஒருவன் அடைந்து விட்டால் எப்படி உங்களை விட்டு விலகிச் செல்ல முடியும்? பிரம்மதேவரே, நான் பிரபு அல்ல, நான் கண்ணன். நீங்கள் இப்படி என்னை பிரபு பிரபு என்று அழைத்தால் எனக்கு கண் பட்டு விடும் பிரம்மதேவரே. அதன் பிறகு அம்மாவின் சிவப்பு மிளகா நெடிதான். ஹச் ஹச் ஹச். தங்களுக்கு புரிந்து விட்டது அல்லவா பிரம்மதேவரே? நான் புரிந்து கொண்டேன் பிரபு. தங்களுடைய லீலைகளை இந்த உலகத்திடமிருந்து நீங்கள் மறைத்து வைக்க பார்க்கிறீர்கள். தாம் தமது ராம அவதாரத்தில் செய்தது போன்று. தாம் தான் நாராயணன் என்று அப்போது யாருக்குமே தெரியாது. ஆனால் நான் நாராயணனுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தேன். ஆனால் இனிமேலும் உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி நடக்க விட மாட்டேன். பிரம்மதேவரே, தாங்கள் அழுகிறீர்களா? நான் அழவில்லை பிரபு. இது மன உளைச்சலால் ஏற்பட்ட கண்ணீர். மன உளைச்சலா? ஆம் யசோதா மைந்தரே, நான் உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தேன். என்னை கம்சன் தான் இங்கு அனுப்பினான். என்னை மன்னித்து விடுங்கள் நந்தகுமாரரே, என்னை மன்னித்து விடுங்கள். பிரம்மதேவரே, அம்மா என்னிடம் சொல்லுவாள், தவறை உணர்ந்து திருந்துவிட்ட பிறகு அனைத்து குற்றங்களும் மன்னிக்கப்பட்டு விடுமாம். ஆம் நந்தகுமாரா, தாங்கள் என்னை மன்னித்து விட்டீர்கள். ஆனால் ஆபத்து இன்னும் நீங்கிவிடவில்லை. கம்சன் என்னுடன் இன்னொரு அசுரனையும் அனுப்பி இருக்கின்றான். உடலற்ற உட்கஜனை. உடல் அற்ற உட்கஜனா? அப்படி என்றால் ராதா மீதும் என் தோழர்கள் மீதும் அவன்தான் தாக்குதல் நடத்தினானா? ஆம் நந்தகுமாரா, அவன் இந்நேரம் மலையில் ஒளிந்து கொண்டு தன் தாக்குதலை பற்றி திட்டமிட்டுக் கொண்டிருப்பான். அந்த அசுரன் வேற ஏதாவது ஆபத்தை விளைவிக்கும் முன் நான் இந்த விஷயத்தை பற்றி பலராமண்ணனிடம் கூற வேண்டும். சுதந்திர பூமி, சுதந்திர வானம், இதோ என்னுடைய சுதந்திர மனம். சுதந்திர சபை, சுதந்திர மாளிகை, இதோ நமது சுதந்திர சிந்தனை. நீங்கள் ஏன் வாடியிருக்கிறீர்கள் கடவுள் கம்சனின் பக்தர்களே?
இன்று முக்தி அடையும் நாள். முக்தி அடைந்து கொண்டாட வேண்டிய நாள் இது. ஆட வேண்டிய பாட வேண்டிய நாள். ஆனந்தத்தில் கூத்தாட வேண்டிய நாள் இது. ஏனென்றால் இன்று கடவுள் கம்சன் தனது பக்தை மனைவியான பிராப்தியை விடுதலை செய்து விட்டார். இன்று நான் புரிந்து கொண்டேன். ஆனந்தம் என்பது பிடித்து காவலில் வைப்பது இல்லை, விடுதலை செய்வதில் தான். பக்தி செய்தால் முக்தி கொடு, அதாவது உண்மையான பக்தி என்பது முக்தி கொடுப்பதில் தான். விழித்திடுங்கள், எழுந்திருங்கள் கடவுள் கம்சனின் பக்தர்களே. வேண்டுங்கள் கடவுள் கம்சனிடம், அவர் உங்களுக்கு பக்தி நல்கட்டும், பக்தி செய்வதற்கு சக்தி நல்கட்டும், இறுதியில் முக்தியும் நல்கட்டும். எனது பக்தர்களுக்கு ஆனந்த மனநிலை இன்னும் ஏற்படவில்லை போலும். அடையுங்கள் ஆனந்த நிலையை. கடவுள் கம்சர் வாழ்க! கடவுள் கம்சர் வாழ்க! கடவுள் கம்சர்! கடவுள் கம்சன் என்று சொல்லாதீர்கள் முட்டாள்களே. அன்பின் உறைவிடம் கடவுள் கம்சன் வாழ்க! அன்பின் உறைவிடம் கடவுள் கம்சர் 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 வாழ்க! மகாராணி, கடவுள் கம்சர் உங்கள் குற்றத்தை மன்னித்து விட்டார். அவர் உங்களை ஆனந்த உற்சவத்திற்காக சபைக்கு அழைத்து வரச் சொன்னார். ஆனந்த உற்சவமா? ஆம் மகாராணி. மகாராணி பிராப்தியை விடுதலை செய்த மகிழ்ச்சியில் பகவான் கம்சர் ஆனந்த உற்சவத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார். வாருங்கள் மகாராணி. பகவான் கம்சன் பிராப்தியை விடுதலை செய்து விட்டார். ஆனால் அவர் மனதில் என்ன இருக்கிறது என்று தெரியவில்லை. இறைவன் அருளால் என் தங்கை எங்கிருந்தாலும் நன்றாக இருக்கட்டும். அண்ட பகிரண்டம் நடு நடுங்க, சிங்கம் போல கற்றனை முழங்க. அண்ட பகிரண்டம் நடு நடுங்க, சிங்கம் போல கற்றனை முழங்க. வானும் மண்ணும் வந்து வழங்க, பாவை சூடும் கம்சன் திளைக்க. வீசும் காற்றும் வீர நடையும் ஆரவாரம் செய்து வரவே. கம்சராஜன் வாழ்கவே! கம்சராஜன் வாழ்கவே! கம்சராஜன் வாழ்கவே! கம்சராஜன் வாழ்கவே! கம்சராஜன் வாழ்கவே! வரவேண்டும் எனது அன்பு மனைவி அஸ்தி நல்வரவு. கடவுளே, இவையெல்லாம் மனவேதனை, மன உளைச்சலால் இப்படி செய்கிறேன். மனமான நாளிலிருந்து உனக்கு எவ்வளவு துன்பம் கொடுத்திருக்கிறேன், உனது மனதை எவ்வளவு புண்படுத்தி இருக்கிறேன். அதனால் இன்று உன்னை மகிழ்விப்பதற்காக நான் இந்த ஆனந்த உற்சவம் நடத்துகிறேன். வா அன்பே, எனது இந்த ஆனந்த உற்சவத்தில் கலந்து கொண்டு உனது இந்த துர்பாகியசாலி கடவுள் கம்சனை மனவேதனை அடையச் செய். வா.
கடவுளே, இல்லை அஸ்தி, நீ என்னை மன்னித்து விட்டேன் என்று கூறும் வரை எதையும் கேட்க மாட்டேன். எவ்வளவு துர்பாகியசாலி நான்! என் மீது அன்பு செலுத்தாதவளை அன்பே 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 என்று சொன்னேன். என் மீது அன்பு கொண்டவளை அவளது அன்பை புரியாமலே இருந்திருக்கிறேன். கண்ணா, உனக்கு தெரியவில்லையா நான் மாட்டு வண்டியை விடுவித்துக் கொண்டிருப்பது? பலராமன் அண்ணா, உங்களிடம் முக்கியமான விஷயம் பேச வேண்டும். கண்ணா, நான் ஏற்கனவே ஒரு காரியத்தில் ஈடுபட்டு இருக்கிறேன். பலராமன் அண்ணா, பலராமன் அண்ணா, இன்னும் சிறிது பலம் புரியுங்கள். இன்னும் கொஞ்சம் தான் பலராமன் அண்ணா. பலராமன் அண்ணா, அப்படிதான் பலராமன் அண்ணா. பலராமன் அண்ணா, இன்னும் கொஞ்சம் தான். கண்ணா, ஏன் என்று தெரியவில்லை. இந்த மாட்டு வண்டியை வெளியே எடுக்க முடியவில்லையே. இன்று வரை இது போல ஆனதே இல்லை. பலராமன் பலம் பிரயோகித்தும் மாட்டு வண்டி மண்ணில் புதைந்து கொண்டே இருக்கிறது. நான் இதை மீட்டே தீருவேன். பலராமன் அண்ணா, இந்த மாட்டு வண்டி சேற்றிலே இருக்கட்டும். இப்பொழுது என்னுடன் வாருங்கள். இதை விட அதி முக்கியமான விஷயம் உங்களுக்காக காத்திருக்கிறது. கண்ணா, உனது திட்டம் எனக்கு புரிகிறது. நீ எதற்காக என்னை இங்கிருந்து கிளப்புகிறாய் என்று. அப்போதுதானே அனைவரிடம் சொல்ல முடியும் பலராமனால் மாட்டு வண்டியை எடுக்க முடியவில்லை என்று. உன்னால் பயிற்சி கட்டையை தூக்க முடியாதது போல. இல்லை பலராமன் அண்ணா, பிரச்சனை அதுவல்ல. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இப்பொழுது கேள்வி என் பலத்தை பற்றியது. இன்று நான் இந்த மாட்டு வண்டியை விடுவித்தே தீருவேன். ஆனால் எனக்கு புரியவில்லை, இந்த மாட்டு வண்டி பலராமனுக்கே பாரமாக தெரிகிறதே. பலராமா, இந்த மாட்டு வண்டியில் மரணத்தின் பலம் இருக்கிறது. இந்த மாட்டு வண்டியின் அடியில் கண்ணன் உயிரை விடாத வரையில் இங்கிருந்து இந்த மாட்டு வண்டி புறப்படாது. என்னை மன்னித்து விட அஸ்தி. நான் உனக்கு மிகுந்த துன்பம் விளைவித்திருக்கிறேன். சந்தேகம் கொண்டேன். உன்னை சிறையில் பூட்டி வைத்தேன். வரலாறு என்னை மன்னிக்காது. அதனால் நான் என் தலையை தரையில் முட்டி முட்டி... கடவுளே, கடவுளே, தாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இதில் உங்கள் குற்றம் எதுவும் இல்லை. சூழ்நிலைகள் தான் குற்றவாளி. நான் தான் குற்றவாளி. உங்கள் அன்பை பெற முடியாமல் போனேன். நீதான் குற்றவாளி அஸ்தி. ஆனால் நான் குற்ற உணர்ச்சியில் செத்துக் கொண்டிருந்தேன். நீ இன்று என்னை மன்னித்து குற்ற உணர்ச்சியிலிருந்து விடுவித்து விட்டாய். வா என் அன்பு மனைவி அஸ்தியே. நான் எப்பொழுதும் உன் அன்புக்கு கைமாறு செய்ததில்லை. நான் இன்று இந்த உற்சவத்தில் உனது மனதை ஆனந்தத்தில் திக்குமுக்காடச் செய்யப் போகிறேன். வா அன்பே, இன்று பக்தையும் பகவானும் ஒன்றாகச் சேர்ந்து இந்த ஆனந்த உற்சவத்தில் மூழ்கிப் போகட்டும். அண்டபகிரண்டம் நடுநடுங்க சிங்கம் போல கர்ஜனை முழங்க வானும் மண்ணும் வந்து வழங்க பாதை சூடும் கம்சன் திளைக்க வீசும் காற்றும் வீரனடையும் ஆரவாரம் செய்து வரவே கம்சராஜன் வாழ்கவே, கம்சராஜன் வாழ்கவே, கம்சராஜன் வாழ்கவே, கம்சராஜன் வாழ்கவே, கம்சராஜன் வாழ்கவே. என்னிடம் அன்பை எதிர்பார்த்தாய் அல்லவா? நான் என் அன்பை வழங்கிவிட்டேன். இப்போதாவது உண்மையைச் சொல். உண்மையா? உனது தங்கை பிராப்தியை பற்றிய உண்மை.
எங்கே அஸ்தி? எங்கிருக்கிறாள் அவள்? நீ அவளது சகோதரி ஆயிற்றே, உனக்கு நன்றாக தெரிந்திருக்குமே அவள் யாருடன் தனது மகிழ்ச்சியை கொண்டாடப் போயிருக்கிறாள். எங்கிருக்கிறாள் அவள்?